ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் துண்டு கருவாடில் ஒரு ரெசிபி கருவாட்டு தொக்கு வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பாடு வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். அதில் 50 மில்லி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆயிலில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இந்த கருவாட்டில் இந்த இஞ்சி பூண்டு சேர்த்து பாருங்கள், ரொம்ப வாசனையாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா ஆயிலில் வதங்கி வரட்டும். கலர் மாறி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதையும் நம்ம ஆயிலில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மண் சட்டியில் செய்யும் போது நல்ல டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெங்காயம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி விடுங்க. இதுக்கப்புறமா பாருங்கள், கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இந்த அளவு புளி எடுத்தால் போதும். இப்போ நான் 2 தக்காளி பழத்தையும் இதில் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா ஆயிலில் சுருண்டு வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா வெந்து வரட்டும். பாருங்க, ஆயிலில் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விடுங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், நான் வந்துட்டு அரை டீஸ்பூனா 1 டீஸ்பூன் அளவு காரத்துக்காக மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து ஊற வச்சிருக்கிற புளியை நல்லா கரைச்சி நம்ம சாறு எடுத்து வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இப்போ அதையே இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து இப்போ நல்லா கொதிக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புளி சேர்த்தாச்சு. புளிக்கரைசல ஒரு தடவை நம்ம நல்லா இந்த மசாலாவோட நல்லா கலந்து விடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. அப்பதான் நமக்கு தண்ணி எவ்வளவு தேவைப்படுதுங்கிறது தெரியும். இப்ப கிரேவி திக்கா இருக்குது, அதனால நான் அதே கப் அளவுல மறுபடியும் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்ப இந்த பச்சை வாசனையும் புளியோட வாசனையும் அடங்குறதுக்காக இதை நம்ம நல்லா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வரைக்கும் நான் உப்பு சேர்க்கவே இல்லை. கருவாட்டில் உப்பு இருக்குதுங்கிறதுனால கடைசியா நம்ம செக் பண்ணிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒன்னோட ஒன்னா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வரணும். நம்ம தொக்கு செய்யறதுனால தண்ணி நல்லா வத்தி வரட்டும். பாருங்க, ஓரளவுக்கு தண்ணி நல்லா வத்தி வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல இஞ்சி பூண்டோட வாசனையும் புளி வாசனையும் நல்லா சூப்பராக அடிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் நம்ம இதுவும் இன்னும் நம்ம தொக்குங்கிறதுனால தண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தி வரணும். அதுக்காக நான் மறுபடியும் ஒரு 4 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விட போறேன். பாருங்க, ஆயில் பிரிஞ்சு நம்மளோட தொக்கு சூப்பரா ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கருவாடை சேர்த்துக்கலாம். கழுவி சுத்தப்படுத்தி வச்சிருக்கிற கருவாடை நம்ம இதுல ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா சுடுதண்ணில வாஷ் பண்ணி இருக்கிறதுனால உப்பும் நல்லா அந்த வாசனையும் கருவாட்டோட வாசனையும் ஓரளவுக்கு கம்மியாயிடும். இதுக்கப்புறமா நம்ம இதுல சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சா நம்மளுடைய சூப்பரான கருவாட்டு தொக்கு ரெடிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப கருவாடு சேர்த்ததுக்கு அப்புறமா நான் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்ப பாருங்க, நம்ம நல்லா ஆயில் பிரிஞ்சு நம்ம தொக்கு நல்லா வத்தி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா 3 to 4 நாள் வரைக்கும் நம்ம இதே ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமா சேர்த்து சாப்பிட்டா போதும், செம டேஸ்டா இருக்கும். நிறைய குழம்பு அளவுக்கு தேவைப்படாது. குழம்பு மாதிரி நமக்கு 2-3 கரண்டியெல்லாம் ஊற்றி சாப்பிட வேண்டிய அவசியம் வராது. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்திங்கனாலே போதும். இப்போ வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு உப்பும் சேர்த்து நம்ம ஒரு தடவை கலந்து விட்டா போதும். சூப்பரான கருவாட்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதையே நம்ம கொஞ்சமா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பவுல்லைக்கு மாத்திக்கலாம். இந்த
கருவாட்டு தொக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லெண்ணெயில் செஞ்சுருக்கிறனால சுட சுட சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் கூடவே தயிர் சாப்பாடு வெரைட்டி ரைஸுக்கும் வச்சுக்கலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.